சொல்ல சொல்ல இனிக்கிதையா முருகா, உள்ளமெல்லாம் உன் புகழை சொல்ல சொல்ல இனிக்கிதையா. நல்ல ஒரு கட்ட டெலிவரி மற்றும் உள்ளேயே போட்டிருக்காருங்க. எக்ஸ்ட்ரீம்லேருந்து முதல் பந்தை சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அங்கே ஒரு லோ புல் டாஸ், லாங் அடிக்கப்படுது. அங்கே ஒன் பவுன்சர் பவுண்டரி சென்றது. இதற்கும் 4 ஓட்டங்கள். ஏற்கனக்கான ட்ரை தான் மிஸ் ஆச்சு. லோ புல் டாஸ் இருந்தாலும் தெளிவாக லாங் ஆனில் அடித்து ஒன் பவுன்சர் பவுண்டரி வந்திருக்கு. சிறப்பான ஒரு வந்து வச்சு இது கிளீன் போல்டு விக்கெட். ஓவர் முடிஞ்சிருக்குங்க. சிறப்பாக போட்டிருக்காரு. 5 பாலுக்கு 5 ரன் கொடுத்தாரு. லாஸ்ட் 1 பால் ஒரு முக்கியமான விக்கெட். ஐசிசிலேயே 1.5 நிமிஷம் நாங்கள் ஒரு 30 செகண்ட் சேர்த்து 2 நிமிஷம் கொடுக்குறோம். நல்லா குயிக்கராக முடிச்சிங்கன்னா இன்னொரு மேட்ச் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணதே லேட்டு. தேங்க்யூண்ணே, தேங்க்யூண்ணே. சொன்ன உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, அதுக்காகவே ஒரு வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு புல் டாஸ், அதே லெக் சைடில் தூக்கி அடிச்சிட மன்னிக்கும், மாசையில் தூக்கி அடிக்கப்பட்டு அங்கே கேட்சுங்க. விக்கெட் விக்கெட். தனது 2வது விக்கெட்டை இழக்கின்றது KGF. இதில் வெற்றி பெறும் அணி அடுத்த சுற்றாக யூனிக் ஸ்போர்ட்ஸ் அணியை எதிர்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. ரிப்ளேயில் பார்க்குறோம் ஒரு புல் டாஸ், லோ புல் டாஸை ஆஃப் சைடில் எங்கேயோ அடிக்க ட்ரை பண்ணி மிஸ் ஜட்ஜ்மெண்ட், பட் கேட்ச், சூப்பரான ஒரு கேட்ச் லைனில் பிடிச்சிருக்காரு. ஒரு ஹெலிகாப்டர் அங்கே லேண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், லேண்ட் ஆயிருச்சு. 6 ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு ஷாட். அப்படியே விட்டு இங்கே சொல்ல, இங்கே லோக்கல் முடிப்பா சொன்னோம்னா ஒரு கிண்டனாருங்க. 6 வந்துருச்சு. ரொம்ப ரெடி ஆகிட்டாருங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 6 வந்துருச்சு. இது ஒரு நல்ல ஷாட். மீண்டும் சிறப்பான ரெடி. மீண்டும் அதற்கு ஒரு புல் டாஸ், நல்லாவே அடிச்சிட்டாருங்க. அது 6 போயிருக்கு. சிறப்பான ஒரு அடி. அங்கே வினோத்திட்ட இருந்து சந்தித்த 2வது வந்து 6 மாற்றிருக்காரு. அங்கே வினோத் வந்துருச்சு. டக்குன்னு ஒரு 8 ரன் வந்துருச்சுங்க. குயிக்கா 7 ரன். 28க்கு மூவ் வராங்க KGF. மீண்டும் வாங்கி அடிச்சுன்னு சொல்லாங்க இந்த பந்தை. ஆனால் இடத்துல போட ட்ரை பண்ணார். அங்கே ஸ்லாட்டில் விழுந்துருச்சு. லாங் ஆஃபில் மன்னிக்கும், லாங் ஆனில் ஒரு 6 பறக்க விட்டுருக்காரு வினோத். குயிக்காக ஒரு 13 ரன் கொண்டு வந்திருக்காரு அவர் இந்த ஓவரில். ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்டார்ட். எங்கேயோ அடிச்சிருக்காரு. சொல்லப்போனால் 6 வந்துருச்சு. ரன்களை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஒரு லோ புல் டாஸ், தொலைச்சிட்டார் அந்த பந்தை. சொல்ல போனால் எங்கேயோ போயிருக்கு. பின்னாடி இருக்க ஒரு வீட்டுக்கு போயிருச்சு. மிக சிறப்பான ஒரு அடி. அங்கே நல்ல பாட்டம் பேட்டில் அந்த பால் பட்டுச்சுங்க. பின்னாடி இருக்க வீட்டுக்கிட்ட போய் விழுந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60, 30, 90 மீட்டர் போயிருக்கு இந்த பந்து. இன்னும் வந்ததுலேருந்து கலக்கிட்டு இருக்காருங்க. அடுத்தடுத்து கிடைக்கிற லூஸ் பால்லாம் கம்பல்சரி பனிஷ் பண்ணிடுறாரு. மீண்டும் சிறப்பான ஒரு அடி. அங்கே கேட்ச் ஆகும் வாய்ப்பு. மிஸ் பண்ணியிருக்காங்க. 1 2 2வது ரனுக்கான ஓட்டம். அங்கே ரன் அவுட் ஆகும் சான்ஸ். டைரக்ட் ஹிட்டாங்க. 3வது ரன்கள் முடிச்சுக்காங்க. அந்த 2 மினிட்ஸையும் 4 ஓவர் முடிச்சிருக்கு. 53. 2 விக்கெட் இழப்பிருக்கு. இப்போ வருகிறேன் கமெண்ட்ஸ் படிக்க. வெயிட் ஃபார் 1 or 2 மினிட்ஸ். லோ புல் டாஸ்,
சூப்பரான ஒரு கிளிக். அங்கே 6 வந்திருக்கு. பிரமோத் அடிச்சாருங்க ஒரு 6. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு தான். நான் கட்டுற டெலிவரி நல்லா நின்று போயிருச்சு. எடுத்து திரும்ப வாங்கி அடித்தார். ஒரு 6 வந்திருக்கு. வினோத் கலக்கிட்டு இருக்காருங்க. அந்த பாலை கொஞ்சம் யூனிக் ஸ்போர்ட்ஸ் ப்ளீஸ், இந்த ஒரு பாலை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் டெலிவரி மீண்டும் ஒரு ஷார்ட் பால். தவறு செஞ்சா அடி பட்டை கிளப்புறாங்க. கேஜிஎஃப் வந்துருச்சு. அடுத்த 2 பால்ல 12 ரன் டான் வந்திருக்கு. 72. மீண்டும் 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 சிறப்பான ஒரு அடி. மீண்டும் ஒரு 6 ஹேட்ரிக் சிக்ஸரை பதிவு செய்கிறார் அங்கே வினோத். இது வரைக்கும் இந்த மைதானத்தில் 2 பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட 2 பேருமே 6 6. மீண்டும் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்டார்ட். அது கேட்சை விட்டுருக்காங்க அங்கே. அங்கே விக்கெட். மன்னிக்கவும் வினோத் இதுவரை சந்தித்த 18 பந்துகளில் 50. 50 ஃபார் த வினோத். இந்த ரன் அவுட் ஆயிட்டாரு. கொஞ்சம் முன்னாடி சொல்ல முடியல, மன்னிச்சுக்கோங்க. 50 ரன்கள் வினோத். டிஐக்காக கொஞ்சம் பேட்டப் பண்ணிட்டு போகலாம், தப்பு இல்லை. மீண்டும் ஒரு ஷார்ட் பாலுங்க. அது எங்கே போயிருக்கு? கேட்ச், விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்தடுத்து 2 விக்கெட்டு. அதாவது 3 பாலில் 3 6 விட்டு கொடுத்தாலும் அடுத்தடுத்து ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. உள்ள போட்டார் ஸ்லாட்டில். சரியான ஒரு அடி. 6 வந்திருக்கு. வந்துருச்சு. 88 ரன்கள் வந்தது. நம் மீதம் 3 பந்து இருக்கு. மீண்டும் சிறப்பான ஒரு பந்து வச்சு அங்கே அவுட் ஆகும் வாய்ப்பு. எஸ், ரன் அவுட். பார்ப்போம். சிறப்பான ஒரு பந்து வச்சு லாங் ஆஃப் திசையில் அடிக்கப்படுது. 1 2 ரன் அவுட் ஆகும் சான்ஸ் வாய்ப்பு. நல்ல ஒரு த்ரோ அங்கே. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. 91 ஓட்டங்கள், 5 விக்கெட் இழப்பிற்கு. எஸ்ட்ரீமுக்கு டார்கெட் ஃபார் 92. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன். Oh my God, is extraordinary brilliant starting. Ball நல்ல டர்ன் ஆகுது. The bowler controlled. முதல் பால் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. Straight to straight. கன்னியாகுமரி 6. கம்பேக்கான பாலுங்க. எடுத்துட்டா. ஓ மை காட், டாப் சான்ஸ் சிக்ஸர் பேட்ஸ்மேனுக்கு அகைன்ஸ்டா. கெயின் சான்சஸ். விக்கெட். ஆஹா, எத்தனை சான்ஸ் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நல்ல ஒரு ஓவர். பெரிய விக்கெட். விஷாலோட விக்கெட் இங்க காலி. முதல் ஓவர் முடிவுல சாம்பியன்ஸ் டீம் 9 ரன்கள், ஒரு விக்கெட். 9 for 1. Shot is a huge six.
Massive sixer, Libin from Kanyakumari. Fossil Con V8 of best hitter Kanyakumari, Lenin V8 ன்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா உள்ள விட்டாங்களே அதே பெரிய விஷயம் அடிக்கிறாங்க. எப்பா நான் சிங்கர்ப்பா ஆக்சுவலா தெரியுமா? சூப்பர் ஷாட்டுக்கு கேட்சா சிக்ஸா மேச்சேரி போர்டை பாரு அங்க பாருங்க. லிவின் சொல்றாரு பாருங்க. ஐ பிலீவ் அப்படிங்கிறாங்க. 5 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 68. 5 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 68. 2 ஓவர் முடிவுல 24 ரன்கள் ஒரு விக்கெட். Clean bowled, oh my god, the dangerous man. அது clean bowled அது காலி பண்ணிருக்காரு போல்ட்ல. கார்த்தி அவர் இல்ல. நாமக்கல் நாயகன் ஹிட்மேன் ஆனந்த் எந்த டீம்ல ப்ரோ ஓடுறாங்க? கமெண்ட்ரிக் வாழ்த்துக்கள் குமார் அஜித். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல வண்டர்ஃபுல்லாக ஃபீலிங் மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு டேல. KGF कैप्टन लवन धीरा 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 के सुलता है धीरा 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 के सुलता है. చెక్కనది వినోబ్ చెక్కనదా పార్టీ లేదా పుష్ప? ஜோபி கன்னியாகுமரியின் திருவள்ளுவர் சிலை உயரத்துக்கு அளவுக்கு அடிச்சிருக்காருங்க. வள்ளுவன் பெற்ற முத்து ஜோபின் கன்னியாகுமரியின் சொத்து. இங்கே ஒரு 6 23 பந்துகள் 59. ஷாவுடைய செகண்ட் ஒன். Straight lower shot, it's a huge sixer. ஜோபின் பேட்ல இருந்து 2வது 6 ஓவர் கம்ப்ளீட் பாரு. 4 ஓவர் முடிவுல 41 ரன்கள் 3 விக்கெட். டீம் எஸ் டீம் கன்னியாகுமரி எஸ் டீம் இங்கே சேசிங்க நோக்கி ஆடிட்டு இருக்காங்க. ரிமைனிங் நீட் ரன்ஸ் பாத்தீங்கன்னா 3 ஓவர்ல 51. 3 ஓவரில் வெற்றிக்கு தேவை 51. அடேங்கப்பா வேற லெவல் மேட்ச். இந்த மேட்சை நீங்க பார்க்கலாம். ஸ்ட்ரைட் கிறிஸ்டல் கிளியர் ஷாட்டுங்க. சூப்பர் நல்ல ஒரு சேவ் பண்ணியிருக்காருங்க. 1 பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி. சங்கிலி முத்தண்ணா ஒரு டைலாக் போட்டாரு. நீங்க பூவோட எமோஜி போட்டவே எனக்கு அந்த வார்த்தை அவர் பயந்துட்டாரு. இன்னும் அண்ணன் திட்டி விட்டாரு. தேர்ட் ஒன் தேசிங்க நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது மேட்சிங்க. கண்டிப்பா 300 பிளஸ்ங்க. லோ ஃபுல் டாஸ் மேசிவ் ஜாபி ஹாப்பி லிபின் கண்டிப்பா அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார்கள். தூத்துக்குடி ஆந்திரா தெலுங்கு மலையாளம் கன்னடா. என்ன ஷாட் இது? கிளியர் ஆயிருக்குது. 6ஓட முடிவுக்கு வருது ஓவர். யூஸ்ஃபுல்லான ஒரு 6. மேட்ச் அடுத்த கட்ட கிளைமேக்ஸ் நோக்கி நகர்கிறது. 2 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 32. 2 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 32. 12 பந்துகள்ல 32. 12 balls 32. 12 balls 32 per over 16. Per over 16. இந்த பாலை குயிக்கா எடுத்து போடுங்க. மைக்கேல் சைலாஸ் ஆல் தி பெஸ்ட் KGF க்கு சொல்லிருக்காங்க. பிரேம் ஆறுமுகம் 1 lakh டோர்னமெண்ட்ல வாருங்க. 1 பேட் உமா சங்கரோட ஃபர்ஸ்ட் ஒன். Massive six in the row. இந்த பாலை எடுத்து போடுங்க. முன்னாடி அம்பையர் கணிச்சு சொன்னாரு பாலை எடுத்து போடுங்க. அந்த பாலை எடுத்து போடுங்க.
11 பந்துகள் 26 கம்பேக் கொடுப்பாரா அது சொல்றாரு பாருங்க ஸ்கொயர் லெக்ல இருந்து ஒண்ணும் இல்ல ஓவருக்கு 16 அடி அதிகப்படியான கரகோஷங்கள் ஜோபி ஓ மை காட் இஸ் a dangerous man இங்க ஓவருக்கு 16 தேவைப்பட்டது so far 13 வந்திருக்கு 3 balls-ல 9 balls-ல 19 சாம்பியன் டீம் இங்க வேற லெவலான மேட்ச் இங்க நடந்துட்டு இருக்கு ட்ரீம் நம்ம சென்னை டீமுக்கு எனி மேட்ச் இல்ல பிரதர் நாக் அவுட் கேம் இது Ooh, no! It's a huge 6 in there! 3 in a row! 7 balls, 12 runs. If you go inside the pitch, it will consider a penalty. Boundary line inside la போக கூடாது கன்னியாகுமரிக்கு வார்னிங் கொடுக்கறாங்க 7 balls 12 கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருங்க தலைவா 1 ball டாட் பாலா மாத்தினார்னா 6க்கு 12 சான்ஸ் இருக்கு கிளைமாக்ஸ் இருக்கு கீப்பர் சொல்றாரு டிசிஷன் ஃபைனல் டிசிஷன் லைவ் போயிட்டு இருக்கு நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ் both the teams ஓட கேப்டன் கண்ட்ரோல்டா இருங்க we guys are watching in a live so எங்க ஃபேன்ஸை டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணாதீங்க கன்னியாகுமரி ஃபேன்ஸ் இருப்பீங்க அதே மாதிரி கேஜிஎஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க சரிங்களா மேட்ச் அண்டர் த பிரஷரா இருக்குது huge 6 in the ball மேட்ச் முதல் பந்துல ஒரு பிரஷரை கிரியேட் பண்றாங்க இங்கே think about the match okay second one வெட்டி தட்டி கட்டி மேட்சிங்க வின் பண்றாங்க கன்னியாகுமரி எஸ்டி தேர்ட் ரவுண்ட்ல மோதக்கூடிய அணி எஸ் டீம் கன்னியாகுமரி விஎஸ் யூனிக் ஸ்போர்ட்ஸ் திருப்பூர் இந்த மேட்ச கேஜிஎஃப் கையில இருந்து போனது காரணம் கேட்சை மிஸ் பண்ணீங்கன்னா மேட்ச் லாஸ் அதுதான் வார்த்தை வெளியே போன பால கொஞ்சம் குயிக்கா எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா 2 கேட்ச் இந்த 50 போட்டிருக்காரு இந்த பேட்ஸ்மேனு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு சாம்பியன் டீமை வின் பண்றதுக்கு கண்டிப்பா மேட்சுக்குள்ள எல்லாமே இருக்கணும் ஃபுல் பிளஜ்டா இருக்கணும் ஃபோக்கஸ்டா இருக்கணும் ஸோ யாரு கமெண்ட்ரியில் பேசினாலும் சரி அதே மாதிரி அங்கிட்டு இருந்து சவுண்ட் ஏதாச்சும் வந்தாலும் சரி ஏதாச்சும் சலசலப்பு வந்தாலும் சரி பிளேயருக்கு ஒரே வார்த்தை சொல்றேன் ஃபுல் பிளஜ்டா விளையாடுங்க நன்றி வணக்கம்